நான் சொல்ற இந்த 3 படத்த நீங்க பார்த்தீங்கன்னா, படம் முடியும்போது உங்க கண்லேருந்து ஒரு துளி கண்ணீராச்சும் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 லவ் ஸ்டோரி தான். 3ம் 3 லாங்குவேஜ்ல இருந்து. ஃபர்ஸ்ட் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2015ல ஆக்டர் அண்ட் டைரக்டர் பிருத்திவிராஜும், ஆக்ட்ரஸ் பார்வதியும் நடிச்ச "என்னும் நெஞ்சே மொய்தீன்". இந்த படம் வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரிய வச்சு எடுத்த ஒரு படம் தான். முஸ்லீம் பையனும் ஒரு ஹிந்து பொண்ணும் லவ் பண்றது தான் ஸ்டோரி. இந்த படம் முடியும்போது நமக்கு அவ்வளோ ஃபீலிங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது வந்து ஒரு உண்மை சம்பவத்த வச்சு எடுத்ததுனால இந்த படம் வந்து அவ்வளவுத்துக்கு ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும். படம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். செகண்ட் மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2012ல ஆக்டர் கிருஷ்ணாவும், ஆக்ட்ரஸ் பிந்து மாதவியும் நடிச்ச கடுகுன்ற படம் தான். இந்த படம் வந்து ஊட்டி, கொடைக்கானல் இந்த ஏரியால நடக்கிற மாரி தான் காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து ஹீரோவோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மலையிலேருந்து கீழ குதிச்சு சாகுறவங்களோட பாடிய மேல கொண்டு வர்றது தான் ஹீரோவோட வேலையாவே இருக்கும். ஒரு டைம் ஹீரோயினோட தங்கச்சி வந்து மலையிலேருந்து கீழ குதிச்சு சாகும்போது, அவங்களோட பாடிய மேல கொண்டு வரும்போது, அந்த டைம்ல தான் ஹீரோ, ஹீரோயினோட இன்ட்ராக்ஷன் சீன் வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம்லாம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காவும் இருக்கும் அந்த இடம்லாம். படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஏன்டா கிளைமேக்ஸ் இப்படி முடிச்சீங்க? அப்படிதான் நமக்கு ஃபீல் ஆகும். படம் யாராச்சும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. 3வதா நம்ம பார்க்க போற படம் ஒரு ஹிந்தி மூவி தான். என்னோட ஃபேவரட் மூவி இது. 2021ல வந்த சித்தத்ன்ற படம். இந்த படத்துல ஆக்டர் சன்னி கௌஷலும், ஆக்ட்ரஸ் ராதிகா மடன் அப்படின்றவங்களும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் எப்படின்னா, படம் ஸ்டார்ட் ஆகும்போது நார்மலாவே ஒரு காலேஜ்ல பார்க்குற ஒரு பையனும் பொண்ணும் இந்த மாதிரி தான் படம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா படம் பாதி ஆகும்போது ஹீரோயின் வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து படிக்க வந்திருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஹீரோயின் வந்து படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி வெளிநாட்டுக்கே போறது மாதிரி இருக்கும். ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஒரு நாள் நான் உன்னை தேடி கண்டிப்பா வருவேன் அப்படின்ற ஒரு வாக்கு ஒண்ணு கொடுத்திருப்பாரு. ஹீரோ வந்து ஹீரோயினை தேடி அவங்களோட இடத்துக்கு போறது இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியுமே. படம் முடியும் போது ஹீரோ வந்து ஹீரோயினை போய் பார்த்தாங்களா இல்லையா? எனக்கு இந்த படத்துல பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க போறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு போயிருப்பாரு. அப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை எடுப்பாரு. அந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா அந்த சீன் உங்களுக்கும் ஹார்ட்ல பதியும். நான் சொன்ன இந்த 3 படமும் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 3 தரமான படத்துல பார்க்கலாம். பை.